ஏட்டா உன் பேரை கிட்ட யார்கிட்டயுமே தெரிய மாட்டேங்குது. எல்லார்ட்டையும் என்னடா சொல்லி வச்சிருக்கிற? மேடம் நம்ம கிளாஸ்ல மட்டும் இல்ல, நம்ம ஏரியால யார்ட்டாவது ஜாக்குன்னு சொன்னாதான் தெரியும். ஓ ஜாக்கு, நீங்க தான் அந்த ஜாக்கா? சரிங்க ஜாக்கு. உங்க அம்மா வந்திருக்காங்களா? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ். வெளியே இருப்பாங்க. அடடே, ரொம்ப நல்ல ஒரு வயசு நல்லாவே போடுறீங்களே. கூப்பிடுறீங்களா? இல்ல நான் உங்களை கூப்பிடவா? ஜாக்கோட அம்மா வாங்க உள்ள. வணக்கம் மேடம். வணக்கம், உட்காருங்க. ஓகே மேடம். ஓகே, தேங்க் யூ மேடம். தம்பி எப்படி மேம் படிக்கிறான்? அவன் எங்க மேடம் படிக்கிறான்? பாதி நாள் பள்ளிக்கூடமே வரதில்ல மேடம். என்ன மேடம் சொல்றீங்க? பாதி நாள் ஸ்கூலுக்கே வரதில்லையா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? புதுசா தெரிஞ்சுக்கோமா ஷாக் ஆகுறீங்க? அவங்க அப்பா கிட்ட நான் அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொன்னனே. இல்லையே, அவங்க அப்பாக்கு ஃபோன்ல நீங்க எது பண்ணலையே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க மேடம். அவங்க அப்பாவுக்கு நான் அன்றைக்கி ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணேன். எல்லாத்துக்கும் ஆமாம்மா சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே. நீங்கள் என்னென்னா அவர் ஃபோனே அவருக்கு வரலன்னு சொல்கிறீங்க மேடம். நான் எதுக்கு மேடம் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அவருக்கு நீங்கள் ஃபோனே பண்ணலைங்க மேடம். நிமிஷம் இருக்கீங்களா? நான் அந்த நம்பர் எடுத்து செக் பண்ணுறேன். செக் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் மேடம். மேடம் 98 76 65 43 21. இது இவங்களோட அப்பா நம்பர் தானே மேடம்? ஏன் மேடம் இப்படி திட்டுறீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? ஐயோ, இனி இவ்வளவு தூரம் ஏமாத்துறாங்களா இவங்க? இது சின்ன பிள்ளைல கூட தெரியும் மேடம். சின்ன பிள்ளைல விளையாடுற விளையாட்டு மேடம். இது கூட தெரிஞ்சுக்காம நீங்க உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வந்துறீங்க மேடம். இருங்க மேடம், இன்னொரு நம்பர் இருக்கு மேடம், அதை பாக்குறேங்க மேடம். இது தப்பான நம்பர்னா நான் பேசினேன் மேடம். இந்த நம்பருக்கு இப்ப கால் போகாதுல. நான் ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசினேன் மேடம். சரி, அந்த நம்பர் சொல்லுங்க அப்போ. மேடம் 88 98 65 72 36 மேடம். மேடம் இது இவன் ஃப்ரெண்ட் நம்பர் மேடம். எது இவனுக்கு ஃப்ரெண்ட்? அவன் ஃபோன் வச்சிருக்கானா? ஆமா, அந்த கருப்பா கரகரன்னு உட்கார்ந்திருக்கானே, செயின்ல ரவுடி போட்ட மாதிரி. ஆமா, அவன் வீட்டு நம்பர் மேடம் இது. அப்ப அன்னைக்கு என்கிட்ட பேசுனது? ஆமா, இவனுங்களா தான் இருக்கும். வேற யார் வந்து உங்ககிட்ட பேச போறா? மேடம் இவ்வளவு நாள் நீ முட்டாளாக்கி இருக்காங்க மேடம். இவங்க ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணேங்க மேடம். எங்கள் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் ஃபோன் பண்ணேங்க மேடம். ஆனால் அது எல்லாமே தப்பான நம்பர்ஸ்னு நினைக்கிறேன். இவனுங்களுக்குள்ளேயே யூஸ் பண்ணுற சிம்மோட நம்பரும் எனக்கு கொடுத்து என்னைய முட்டாளாக்கியிருக்காங்க மேடம். நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாதுங்க மேடம். பண்ணது உங்கள் பையன் தான் தப்பு. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல எப்படி நம்பர் கொடுக்கணும்? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல கரெக்ட்டா தான் நம்பர் கொடுக்கணும். அது கரெக்ட்டான நம்பரானு நீங்க செக் பண்ணணும்ல. கிராஸ் செக் பண்ணாம பிள்ளைங்களே கொட சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். தப்பு என்னமோ எங்க மேலேயும் இருக்குது. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் மேடம். இந்த டைம் உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. நான் எல்லாம் செக் பண்ணி வச்சுக்கிறேன் மேடம். சரி மேடம். தப்பு அவன் மேல தான். சரி விடுங்க, நான் நம்ம கண்டிச்சுக்கிறேன். அவன் ஒழுங்கா நம்ம ஸ்கூலுக்கு வருவான், கிளாஸுக்கு வருவான். எல்லாத்துலயும் அவன் ஃபெயில் தான் மேடம். எது எல்லாத்துலயும் ஃபெயில் ஆவே? ஆமாங்க மேடம், 6 படத்துலயும் ஃபெயில். தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் மொத்தம் 5 படம் தானே, என்ன 6 படம்ன்றீங்க? மேடம் உங்க பையன் EVS எக்ஸாம் கூட வரல மேடம். அதுலயும் ஃபெயில் மேடம். என்ன மேடம் இப்படி பண்றீங்க? அவன் ஸ்கூலுக்கு வரலனா ஒரு டீச்சரா நீங்க பேரண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லணுமா இல்லையா? மேடம் நான் தான் சொல்றேன், நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். ஆனா இவனுக்கு இப்படி என்ன சீட்டிங் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல மேடம். குழந்தைங்க ஏமாத்துற அளவுக்கு ஒரு டீச்சர் இருந்தீங்கன்னா எப்படி மேடம் ஸ்கூல் நடத்த முடியும்? மேடம் உங்களையும் தான் உங்க பையன் ஏமாத்திட்டு இருந்தா. முதல்ல வார்த்தையை அளந்து பேசுங்க. சும்மா ஆனா உடனே எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டே தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏமாத்துறது உங்கள் பையன். என்னதான் இருந்தாலும் அவன் மேலே தான் தப்பு இருக்குது. நீங்களும் நானும் சண்டை போடுறதுல ஒன்றும் கிடையாது, சரிங்களா? அவன் ஸ்கூலுக்கும் வரல, அவன் எக்ஸாமும் எழுதலை, கிளாஸே அவன் அட்டன் பண்ணலை. ஃபோன் வேணால் நாங்கள் தப்பாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் நேரில் வந்துட்டீங்கல்ல, இந்த நேரில் கரெக்டாக உங்களை பார்த்து சொல்கிறேன். அவன் ஸ்கூலுக்கு வரல, எக்ஸாம் எழுதலை, அதனால் அவன் எல்லா படத்துலையும் ஃபெயிலு. ஏன்டா அப்படி பண்ண? எதுக்குடா எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகி வச்சிருக்க? வீட்டுக்கு வா, உன்னை அப்பா வச்சு உரிக்க சொல்றேன். அம்மா மன்னிச்சிருமா. என்ன மன்னிச்சிருமாங்காச்சிட்டு? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. மேடம் உங்க கண்டிப்பாக வீட்டில் போய் பண்ணுங்க. மழை கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ப்ராக்ரஸ் போட்டு ஆஃபீஸில் இருக்கும். அவன் பேரை சொல்லி அவன் ஸ்டாண்டர்டை சொல்லி வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களோ கொடுங்க. மறக்காமல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேயும் உங்கள் நம்பரை கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க மேடம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நானும் அப்படி கோவப்பட்டிருக்க கூடாது. ஆமா, இன்னும் உங்க மூஞ்சி மாறல. இன்னும் கோவத்துல தானே இருக்கீங்க. மேடம் என் பையன் எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிருக்கா. எப்படி என் மூஞ்சி மாறும்னு நினைக்கிறீங்க? இப்படி இஞ்சிட்டின குரங்கு மாதிரி தான் என் மூஞ்சி இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீங்கள் விடுங்க.
இவன் என்னடா இப்படி பம்பி போய் நிக்கிறான்? டேய், அவங்க அப்பாவுக்கு பயப்பட மாட்டான்டா, நான் அவங்க அம்மானா உச்சா பெறுவான்டா இவன். ஓ, இப்படி ஒரு சங்கதி இருக்குதா? இனிமே இவனை உச்சா பாண்டின்னு கூப்பிடலான்டா நம்ம. ஆமா, இவர் பெரிய இவரு அப்படியே டைட்டானிக் கப்பல் ஜாக்கு. இவர் ஜாக்குன்னு கூப்பிட்டாதான்டா இவர் பெரிய ஹேண்ட்ஸம் நினைப்படா. இனிமே உச்சா பாண்டிடா இவன் பேரு. உச்சா பாண்டி, உச்சா பாண்டி, உச்சா பாண்டி, உச்சா பாண்டி வாழ்க. யாரா அவன்? எவன்டா அவன் கிளாஸ்ல ஓரஸ் பாடிட்டு இருக்குது? பாத்தீங்களா பாத்தீங்களா, அந்த தரவலிங்க கூட சேர்ந்துட்டா இது கெட்டு போச்சு. பரவாயில்ல, இத நான் நறுக்கிடுறேன், நீங்க அதை கவனிங்க. என்னங்க சார் நிக்கிறீங்க? போங்க போய் உட்காருங்க. தள்ளி உட்காருடா. என்னடி மாப்பிள, எப்படி இருந்தது ட்ரீட்மெண்ட்? நான் ஜாலியா இருந்தேன், திட்டினாங்க, எனக்கு பிடிச்சிருந்தது. எது ஜாலியா இருந்தியா? அப்ப எதுக்குடா சிரிக்காம இங்க வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்க? ஹாய் கேர்ள்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? இவன் இன்னும் திருந்தல மாமா. அவன் திருந்தவே மாட்டான்டா. செயின் சேகரு, இங்க வாங்க சார். ஏய், உன்னையே தான் கூப்பிடுறாங்க. மேடம், எங்க அம்மா அப்பா தான் வந்துட்டு போயிட்டாங்களே, மீண்டும் ஏக் மேடம் என்னை கூப்பிடுறீங்க? என்னப்பா அங்க குசு குசு பேச்சு? ஒன்னும் இல்லைங்க மேடம், சாப்பாடு அவன் சாப்பிடலையா, தூர கொட்டுறானா. நான் உன் மண்டையில கொட்டிடுவேன், மரியாதையா போய் அமைதியா உட்காருங்க. உங்க 3 பேரும் வேற வேற டெஸ்க்ல பிரிச்சு போட்டாதான் இந்த கிளாஸே அமைதியா இருக்கும். மேடம், அப்புறம் பிரிச்சு போடுங்க மேடம். ஏன் இப்ப பிரிச்சு போட்டா என்ன? மேடம், கொஞ்ச நேரத்துல லஞ்ச் பீரியட் வந்துடும், எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரிஞ்சுக்கிறோம் மேடம். நக்கல் நக்கல், போய் உட்காடுற எரும மாடு. ஏய், அடங்குடா அடங்குடா. இப்ப எப்படி பால் வடிகிற கொஞ்சமா மாத்திட்டான் பாரு, ஒரு செகண்ட் மாத்திடுறான் டைம். டேய், அதெல்லாம் பிறப்புல வரணும்டா, உங்களுக்குலாம் வராதுடா. டேய் மஞ்சமண்டா, அடுத்து நீதாண்டி. ஐயோ, நானா? சொத்தப்பள்ளு சோமு, இங்க வா. ஐயோ, கூப்பிட்டாங்களே என்னையும் கூப்பிட்டாங்களே, எனக்கு அழுகியா வருதே. சொல்லுங்க மேடம். என்ன, அவங்க அம்மா அப்பா வந்தாங்களா இல்லையா? வந்துட்டாங்க மேடம், வெளியே வெயிட் பண்றாங்க மேடம். வெளியே எதுக்கு இன்னும் வெயிட் பண்றாங்க? அதான் இவங்க அம்மா போயிட்டாங்களே, அவங்க அம்மா வர சொல்லு. மேடம், அவனை வெளியே விட்டீங்கன்னா அப்படியே தப்பிச்சிருவா, நீங்களே கூப்பிடுங்க. ஏய், நில்லு நில்லு நில்லு, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி சொல்றாங்க? மேடம், அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை மேடம், த்ரோயிங் மேடம். இப்படிதான் மேடம் நீ எல்லா இடத்தையும் கோத்து விட்டுறானுங்க மேடம். இல்ல 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 இல்ல, உன்னை நம்ப முடியாது, நீ இரு, நானே உங்க அப்பா அம்மா கொடுத்துக்கிறேன். சொத்தப்பள்ளு சோமு, சோமுவோட அம்மா அப்பா யாரு? வாங்க உள்ள. சொத்தப்பள்ளு சோமு, சோமுவோட அம்மா யாரு? உள்ள வாங்க, யாரா இருந்தாலும் சீக்கிரம் உள்ள வாங்க. மேடம், நானே போய் கூட்டு வந்துடுறேனே. அப்பா சாமி, உன்னை நம்ப முடியாதுப்பா, நீ ஓடினாலும் ஓடிடுவ. அது நீ இருக்கிற சைஸுக்கு எந்த ஓட்டக்குள்ள போய் ஒளிவனே தெரியாது, உன்னையே தேடி அலைய முடியாது. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல என்னால் பதில் சொல்ல முடியாது, நீ அடங்கி உட்காரு, நான் கூட நடந்து போய் கூப்பிட்டுக்கிறேன். ஏன்டாங்க இன்னும் மூஞ்சி போய் வாடி போய் கிடக்குது? மேடம் மேடம், வீட்டில இருந்து இப்போதானே வந்தா, முதல்ல நீங்கள் என்னையே பாருங்க. மேடம் மன்னிச்சிடுங்க, சொல்லுங்க மேடம். நீங்கள் தான் சோமோட அம்மாவா? அம்மா, நீங்கள் சோமோட அம்மாவா? சோமோட, அது சொத்தப்பள்ளு சோமோட அம்மாவான்னு சொல்லி நான் உள்ளே வந்திருக்கேன். நான் அம்மா இல்லாமல் வேறு யார் மேடம் அம்மா? மேடம், எல்லாரும் அவங்க அம்மா அப்பாவே வர்றதில்ல, அவங்க சித்தி சித்தப்பா தாத்தா கூட வருவாங்க, அதனால நீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணேன். எதுக்கு அம்மா அப்பா இருக்கையில அவங்க வரணும், என் பிள்ளை நானாதையா? மேடம், நான் என்ன சொல்ல வரணும் புரிஞ்சுக்கோங்க. சரி, ஒன்றும் புரிஞ்சுக்க வேண்டாம், நீங்கள் உட்காருங்க. என்னடா மேடம் ரொம்ப சூடாக இருக்காங்க, என்னடா ஒன்று? அம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. ஆமாம், உங்கள் பையன் ஒன்றுமே பண்ணலை, அதுதான் எங்கள் பிரச்சனையே. என்ன மேடம் சொல்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்கள் மேடம். ஆமாங்க, உங்கள் பையன் ஒன்றுமே செய்ய மாட்டேக்காரு, ஒன்றும் காணாத ஆளாக இந்த கிளாஸ் ரூமில் இருக்காரு. என்ன சொல்கிறாங்க பாருமா. மேடம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது, இப்படி இவ்வளோ மட்டை தட்டியில் பேசுகிற வேலையை வச்சுக்காதீங்க. மேடம், உங்கள் பையன் மொத்தம் 3 பாடத்தில் ஃபெயிலு, மச்சது 5 பாடத்தில் தான் டெஸ்ட்டு, அதுலேயும் 3ல் ஃபெயில் ஆகிருக்கிறான், 2 தான் பாஸ் ஆகிருக்கான். இது நான் அந்த ரிப்போர்ட் எப்படி மேலே எடுத்து கொடுக்க முடியும்? மேடம், டீச்சர் ஒழுங்காக சொல்லி கொடுத்தா பிள்ளைகள் எதுக்கு படிக்காமல் இருக்குது? நீங்கள் சொல்லி கொடுத்தது சரியில்லை, அவனுக்கு புரியலை, அதனால் ஃபெயில் ஆகிருக்கிறான். என் படத்தில் 2லேயும் அவன் பாஸு, அவங்க மற்ற படத்தில் தான் அவன் ஃபெயிலு. அப்போ மற்ற டீச்சர் சரியில்லை, மற்ற படத்தை நீங்களே எடுக்க வேண்டியதானே? அம்மா, உங்கள் பையன் படிக்காமல் போனதுக்கு மற்ற டீச்சர் எப்படிம்மா சொல்ல முடியும்? என் படத்துலேயும் அவனை பாஸ் ஆகலை, நானே பாஸ் ஆக்கி விட்டுருக்குறேன். டீச்சரே இப்படி கள்ளத்தனம் பண்ணி படிக்காத பிள்ளைக்கு பாஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரும்? நம்ம படிக்கலைனாலும் டீச்சர் பாஸ் ஆக்கி விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு மெத்தனம் தான் வரும் மேடம். அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? உங்கள் மேலே இருக்குது. எதுக்கு நீங்கள் பிள்ளை அவமே படிக்கலை, அவன் பரிச்சை நல்லா எழுதலைங்கிறீங்க, அவனை எதுக்கு பாஸ் பண்ணி விடுறீங்க? அம்மா லூசம்மா, அந்த மேடம் தான் எதையே நீ 2 பாடத்தில் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் பாஸ் ஆகுது, அதையும் அம்மாக்கு எடுத்து விட்ற. இல்லைடா கண்ணா, நீ படிக்கலை ஃபெயில் ஆகிட்டேங்கிறாங்கல்ல, இப்போ மற்ற படத்துலேயும் ஃபெயில் ஆகிருக்கணும்ல, நீ அப்போ எப்படி 2 படத்தில் மட்டும் பாஸ் ஆன? அவங்க பாஸ் பண்ணி விட்டேன்னு சொல்கிறாங்க, அது தப்பு இல்லையா? உனக்கு படிப்பு மேலே ஒரு பக்தி இல்லாமல் போயிரும்ல.
மா உன் பக்தி உன் சத்தியெல்லாம் என் படிப்புலையும் என் பாஸ் மார்க்லேயும் தாம்மா காமிப்பியாம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு சரி சரிட்டு போமா. ஏம்மா இப்படி ஒரு பிள்ளை உனக்கு ஸ்டூடெண்ட்டாக கிடைக்குமாம்மா? நீ என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்கணும். அவன் சரி சரின்னு கேட்கறது இல்லாமல் என்னையும் சரி சரின்னு கேட்க சொல்கிறான். இந்த பிள்ளைய போய் குறை சொல்கிறியம்மா? மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? இவனை நான் குறை சொல்லலாமா? அவன் பண்ணுற தப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏ தாயி ரெண்டுக்கு என்ன தாயி வித்தியாசம்? அடே சொத்தப்பள்ளி சோமு ஏதாவது சொல்லி உங்க அம்மா புரிய வைடா. என்னத்த அவன் சொல்லிக்கிட்டு அவன் சின்ன பையன், அவன் குஞ்சாமணி எடுத்து அவனுக்கு ஒன்றுக்கே அடிக்க தெரியாது. அவன் சொல்லி நான் கேட்கணுமா? இப்படிலாம் அன்டீசண்டா நீங்கள் இந்த ஸ்கூலு கிளாஸ் ரூமில் பேசாதீங்க. குழந்தைங்களாம் கெட்டு போயிடுவாங்க இதை கேட்டால். இப்படி பேசுறத கேட்டால் பிள்ளைகள் கெட்டு போதா? சரி ஆத்தா நான் பேசவே இல்லை, நீயே பேசு. டேய் நம்ம கதையை விட அவன் கதை ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்குடா. 3 படத்தில் ஃபெயில் ஆகிருக்கான். என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள். என்ன வேணா பண்ணணும். பீஸு கட்டியாச்சு, படிக்க வச்சாச்சு. இந்த வருங்காலத்தில் படிப்பு ரொம்ப முக்கியம். எப்படியா முட்டி மோதி படிக்க தான் வைக்கணும். அம்மா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொன்னால் தானே அவனுக்கு புரியும். அம்மா குழந்தைங்கள ஒரு அளவு தான் சொல்ல முடியும். ஒரு லிமிட்டுக்கு மேலே பெட்டால் சொல்ல முடியாதும்மா. அதுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணுமா? அது புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம அவங்கக்கிட்ட ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். இதோட தொடர்ச்சி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.